அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவரும் ஒரு பரக்கத்தான மாதத்தில் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை வைத்து கொண்டு இருக்கின்றோம். அதன் சிறப்புகள் நன்மைகள் பற்றி பல ஹதீஸ்களில் அல்லாஹ்வும் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்விடம் நோன்பாளிக்கு அதிக அந்தஸ்து உள்ளது என்பதையும் நாம் பல ஹதீஸ்களினூடாக அறிய முடியும். யார் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக மட்டும் நியத்து வைத்து நோன்பு நோட்கும் போது அல்லாஹ் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் நமக்கு கொடுக்கின்றான், அதிகமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கின்றான், முன்னைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பலன்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். இன்னும் நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு, மறுமை நாளில் நோன்பாளி என்பவர்களுக்கு அளவற்ற நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், நாம் அனைவரும் நோன்பாளிகளாக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்புகளை உணர்ந்து அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு அமலையும் நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் கிடைக்கும் சிறப்புகளை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நோன்பாளிகளுக்கு கியாமத் நாளில் அர்ஷுடைய நிழலில் ஒரு உணவுடைய விரிப்பு விரிக்கப்படுமாம். சிலர் அதில் சாப்பிட்டு கொண்டிருப்பார்களாம், இன்னும் பலர் பானங்களை அருந்திக் கொண்டு இருப்பார்களாம், மற்றையவர்கள் கேள்வி கணக்குகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்களாம். இவ்வாறு உணவு உண்டு கொண்டிருப்பவர்களை பார்த்து ஒரு கூட்டம் கேட்குமாம், நமக்கு இன்னும் கேள்வி கணக்கே முடியவில்லையே, அவர்கள் யார் என்று கேட்பார்களாம். அப்போது கூறப்படுமாம், சுப்ஹானல்லாஹ், இவர்கள் நோன்பு வைத்தவர்கள், நீங்கள் நோன்பு வைக்காதவர்கள் என்று பதிலளிக்கப்படுமாம். அப்போது நோன்பாளிக்கு கிடைக்கும் அந்தஸ்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், நோன்பு என்பது இஸ்லாத்தில் கடமையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எவர் ரமலானில் நோன்பு நோட்கவில்லையோ அவருக்கு பெரும் தண்டனை இருக்கின்றது என்றும் இருக்கின்றது. குறிப்பிட்ட காரணங்களை தவிர நமக்கு நோன்பு கடமைதான். சில காரணங்களுக்கு மட்டும்தான் சலுகை உள்ளது நோன்பு விடுவதற்கு. இன்ஷா அல்லாஹ், நாம் அனைவரும் நோன்பு நோட்பவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்பான் மாத இறுதியில் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அது என்னவென்றால், உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வருகின்றது, அது பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. அதில் லைலத்துல் கத்ர் என்னும் ஒரு இரவு உண்டு, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அதில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். அதில் இரவில் நின்று தராவிஹ் தொழுவதனை அல்லாஹ் நன்மையுடைய செயலாக ஆக்கியுள்ளான். இவ்வாறு நபி அவர்கள் இம்மாதத்தின் சிறப்பை சஹாபாக்களுக்கு விளக்கியுள்ளார்கள். மேலும் இந்த மாதம் பொறுமையின் மாதமாக இருக்கின்றது. பொறுமையின் பிரதிபலன் எங்களுக்கு சுவர்க்கமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு மாதம். அதிகமாக அமல் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த மாதத்தில் 4 விடயங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்று பல ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகின்றது. அதில் 2 அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. மிகுதியான 2 விடயங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படியான 2 விடயங்கள். முதலாவது விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் ஒரு விடயம். லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் திக்ருகளில் சிறந்த திக்ரு எனப்படும் இதை அதிகம் நாம் ஓத வேண்டும். இரண்டாவது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்.
இது இரண்டும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது. மீதி இரண்டு விடயங்கள் என்னவென்றால், சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்பது, அடுத்து அல்லாஹ்விடம் நரகத்திலிருந்து பாதுகாப்பை கேட்பது. இந்த மாதத்தில் நாம் இந்த 4 விடயங்களையும் அதிகமாக செய்ய வேண்டும். இன்னும் எவர் ஒரு நோன்பாளிக்கு சிறிதளவேனும் நீர் கொடுக்கின்றாரோ அவருக்கு மறுமை நாளில் ஹவுலுல் கௌசரிலிருந்து அல்லாஹ் நீர் கொடுப்பான். அதனால் அவர்கள் சுவர்க்கம் செல்லும் வரையில் தண்ணீர் தாகமே ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே நாம் அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் ஒரு பீரித்த பல துண்டையேனும் கொடுத்து நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அதிகமாக சதகா தர்மங்களை செய்ய வேண்டும். மேலும் நாம் அல்லாஹ்விடம் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி பெற்ற துஆக்களினை கொண்டு நம்முடைய தேவைகளை கேட்டு இன்னும் நமக்கு கஷ்டம் நீங்க துஆ செய்தோம் என்றால் அந்த துஆவை நிமிடத்தில் நமக்கு கபூலாக்கி தருவான். அப்படியான அமல்களை நாம் பார்ப்போம். முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் திக்ர்களில் சிறந்த திக்ர் எனப்படும் இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது இஸ்திக்ஃபார். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 விடயத்தையும் எண்ணிக்கை இல்லாமல் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இஸ்திக்ஃபார் எனும் போது அஸ்தாஃபிருல்லாஹ் என்று கூறலாம். லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்தும் மினல் ஸாலிமீன் என்று கூறலாம். ரப்பிஃபிர்லி என்று கூறலாம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று கூறலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 2 விடயங்களுமே எண்ணிக்கை இல்லாமல் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 விடயங்களுமே இந்த ரமலான் மாதம் முழுவதும் அதிகமாக செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துஆவை ஓத வேண்டும். எந்த நோக்கத்துக்காக இந்த ஒரு துஆ ஓதப்படுகின்றதோ அந்த துஆவை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்று கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ். அந்த துஆ என்னவென்றால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னக மாலிகுன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னக மாலிகுன் முக்ததிருன் மா தஷாஉ மின் அம்ரின் யகூன். இந்த ஒரு துஆவை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் போன்றவற்றை நீக்கி எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நியத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்விடம் கையேந்தி துஆ கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாத சிறப்பை கொண்டு நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இதனை ஓதிவிட்டு சஜ்தாவில் உங்கள் துஆக்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 2ஆம் நாள் கேள்வி: அல் குர்ஆனில் லைலத்துல் கத்ர் இரவு பற்றி முழுமையாக பேசப்படும் சூரா இது? சூரா பெயரும் வசன எண்ணையும் பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.